ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிங்கி பார்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு பட்டரை சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்திக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே ஒரு பெரிய தக்காளியை ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பட்டர்லேயே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இதுக்கு வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு அதையும் ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம்மை வந்து ஆஃபாக கட் பண்ணி அதில் அந்த ஆஃப் கேப்சிகம் நம்மளுக்கு இதுக்கு போதும். அதையும் ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம அதில் ஆரிகானோ கொஞ்சம், இந்த பிஸ்தா அந்த பவுடரையும் நம்ம இது கூட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துனா போதும். சேர்த்திட்டு இதை ஜஸ்ட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து வீபா கம்பெனியோட பிஸ்தா சாஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். என்கிட்ட அது இதில் இல்லாதனால நான் இதை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீரை வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸு அதே நம்ம இது கூட சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை கலந்துட்டு நல்லா எடுத்து வச்சு இதை ஆறட்டும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு சர்க்கரை 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து தயிர்லேயே தான் நம்ம பிசைய போகிறோம். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்திட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாத்திரத்தில் வச்சு பிசைய முடியாது. இது கொஞ்சம் நல்லா அடித்து பிசைகிற மாதிரி இந்த மாதிரி கல் மேலே வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நம்ம மாவை உருட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ இதை நம்ம வந்து தனியாக ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு ரிங்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரிங்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓவனுக்கு வைக்கிற ஸ்டாண்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அது ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து மாவை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீளமாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இது மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ ஏதோ ஒரு மாவில் நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்க்கக்கூடாது. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, தடிமனாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த சைஸுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா 3 சைடு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்களா? இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இதை வந்து ஃபோல்டு வந்து ஓப்பன் பண்ணி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியை தொட்டுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த பன்னீர் கிரேவி இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா, அது நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சுட்டு இப்போ 3 சைடும் இந்த மாதிரி 3 சைடு இந்த மாதிரி எடுத்து கையில் பிடிச்சிட்டு மேலே மட்டும் கொஞ்சமாக இப்படி திருக்கி இப்படி ஃபோல்ட் பண்ணி விடணும். இந்த மாதிரி வச்சிடணும்.
இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி பிளேட் சைஸ்க்கு நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஷீட்டில் வந்து நம்ம பட்டரை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை இது பண்ணிட்டு எல்லா ஜிங்கி மேலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கலாம், பாலும் வச்சுக்கலாம், நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்து மேலேயும் போட்டாச்சு. இப்போது இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து இந்த பிளேட்டை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விட்டால் போதும். இடையில ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிறகு நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து காட்டுறது. இது எடுக்க முடியல, சூடாக இருக்குது. வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான ஜிங்கி பார்சல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை உங்களுக்கு இதை பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், டேக் கேர்.